இந்த மாதிரி ஒரு விஷுவலு நேச்சரு கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நான் இந்த டயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தஞ்சாவூர் போகும்போதுமே பைபாஸில் இதே மாதிரி தான் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போதுமே கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வீட்டில் போகும்போதே சொல்லி தான் கேட்டாங்க, எத்தனை மணிக்கு ஒரு சாப்பாடு டயத்துக்கெல்லாம் அது வந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஒரு 12:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரியல, எங்கே டைம் லேட் ஆச்சுன்னு தெரியல. மாலில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன். நான் அப்படியே அங்கே தான் நான் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தேன். எடுத்த ஃபுட்டேஜ் ஓரளவு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த கேமரா பொறுத்தவரை நான் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தூக்கிட்டேன் அப்படின்னா பைக்கு ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான் தெரியுது. ரொம்ப இறக்கிட்டேன் அப்படின்னா ரோடு மட்டும் தான் தெரியுது, வானம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ மீடியமாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிளைமேட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த வைசரு, இந்த டின்ட் பிளாக் வைசரை நான் இறக்கி விட்டு ஓட்டவும் என்னோடய விஷுவல் சும்மா வேறு மாதிரி இருக்குது. என்ன காலேஜ் எல்லாம் பொண்ணுங்கள்லாம் நிற்கிறாங்க, என்ன காலேஜுன்னு தெரியல. மழை தூறுது, மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது. மழை வருது. மழை வந்த நேரம் மரத்தடி இருந்துச்சு. லைட்டாக மழை விட்டதும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நின்னாலும் மழை வந்துடும். திடீர்னு மழை வந்தா மாதிரி இருந்துச்சு. ஸ்பீடா மீட்டர் பாருங்கள், பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. டேங்க்கு ஃபுல் பண்ண பசுபதி கோயில் வந்தாச்சு. இனி அடுத்தடுத்த ஊர் வந்துடும் பசுபதி கோயில். நல்ல வேளை நான் கூட பயந்துட்டேன் மழை பெய்யும், ஐயோ மழை ஸ்டார்ட் ஆகிடுமோ அப்படின்னு. ஓகே தான், ஆளுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியா அது. அடுத்து ஐயம்பேட்டை தான். ஒரு மெயினான பஸ்ஸு போகிற ரூட்டு ஏன் இவ்வளோ குறுகலாக இருக்குதுன்னு தெரியல. எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். போகிற போக்கில் அப்படியே இண்டிகேட்டர் மாதிரி கையை காட்டிட்டு போகிறாருப்பா ரைட் சைடில். இந்த மாதிரி ஏரியாலலாம் நம்ம கண்டிப்பாக விரட்ட முடியாது, விரட்டவும் கூடாது. வைசர் கிளியர் வைசரை போட்டுக்கிட்டேன். ஐயம்பேட்டை வந்துட்டோம். ஐயம்பேட்டை